தெரியுது. அவட்ட எதுவும் பேசாம சிடுமூஞ்சியா தான் இருக்கா. நம்மளுக்கு நம்ம ஈயன பிடிக்காத மாரி தான் இருக்கு. இங்க பாரு இதுக்கடுத்து இதான் ரூமு. நீங்க தான் தங்கி ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் பிரேயர் இருக்கு. செரிமனிக்கு நீயும் வந்தாகணும். புரியுதான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி போயிருவா. நாம ஈயன அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. தென் அவ பாட்டு ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல இருக்கிறப்ப அவள பார்க்கறதுக்கு இன்னொரு பொண்ணு வரா. இவளோட பேரு குவென். இவளும் இந்த படத்துல இருக்கிற முக்கியமான கேரக்டர் தான். இவளும் சிஸ்டரா இருக்கா. அவளுக்கு நம்ம ஈயன பார்த்து பிடிச்சு போச்சு. அவள பத்தி விசாரிச்சு 2 ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. தென் கட் பண்ணா இன்னைக்கு ஈவினிங் பிரேயர். நம்ம இன்னும் இப்பதான் புதுசா இங்க வந்திருக்கா. ஸோ ஒரு அண்ணா அவளுக்கு செய்ய வேண்டிய பிரேயர், அப்புறம் அவளுக்கு உரிமையில் எடுப்பாங்கல்ல, அந்த செருமனி நடக்கிறதா இருக்கும். இவளும் சரின்னு அந்த பிரேயர் கலந்துக்குவா. பார்த்தா அங்கே ஃபாதரா டாட்டாஷின்னு ஒருத்தர் இருப்பார். யாருன்னு பார்த்து நம்ம தலை ப்ரொஃபஸர் தான். ப்ரொஃபஸரு உனக்கு இங்கே என்ன வேலைங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீனுக்கு அவரை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் தான் லெட்ரு போட்டு நம்ம இதுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருப்பா. இவன் அந்த ஃபாதரை போய் சிரிக்கிறப்ப பக்கத்தில் இன்னொரு ஃபாதர் இருப்பார். இவர் தான் பெரிய ஃபாதர். அவர் நம்ம ஹீனை கூப்பிட்டு உரிமையில் எடுக்க சொல்லுவார். அதாவது கன்னியாஸ்திரி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாத மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி உறுதிமொழி எடுப்பாங்க. தென் அதுக்கடுத்து அந்த ஃபாதரோட வரல ஒரு மோதிரம் இருக்கும். அது கிஸ் பண்ண சொல்லுவாங்க. இவளும் சரின்னு அந்த மோதத்தை கிஸ் பண்ணுவா. தென் செரிமனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டோட டின்னர் இருக்கும். அந்த டின்னரோட டைனிங் டேபிள் கூட சில்வர் ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம இன்னும் டின்னரில் கலந்துக்கிறா. தென் அப்புறம் தான் ஃபாதர் நம்ம இங்கே பேசிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் ஃபாதருமே இதுக்கு ஒரு வேலை பார்த்துருந்தாரு. அவர் அந்த வேலையில் விட்டு தான் இந்த கிறிஸ்டனுக்குள்ள வந்திருப்பாரு. தென் இப்போ ஒரு ஃபாதராக இருக்காரு. சரி நீ உன்னை பற்றி சொல்லு, நீ எப்படி இங்கே வந்து கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் தயங்கி போட்டுட்டு இருப்பாளா, இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் ரொம்ப பர்சனலாக வேற என்ன சொல்ல வேணாம்னு சொல்கிறப்ப அப்போலாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், எனக்கு அப்போ ஒரு சின்ன வயசு இருக்கும். எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும். அது பனிக்காலத்தை உடஞ்சி போயிடும். நானும் ரொம்ப ஜாலியாக சின்ன வயசில் விளாண்டுட்டு இருந்தேன். பட் ஒரு நாள் அந்த பனிப்பாறை உடஞ்சி போச்சு. நான் உள்ள ஆற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அது ரொம்ப கோல்டான ஒரு வாட்டர். உள்ளே போனோன்னே என்னால் மூச்சு விட முடியல. அப்படியே ஆணி எடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெயின். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் எனக்கு உயிரில்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் சாகிற நிலைமைக்கு போயிட்டேன். பட் கடைசி அதிர்ஷ்டத்தில் எனக்கு உயிர் இருந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், கடவுள் ஒருத்தர் இருக்காரு. ஜீசஸ்னால நான் இப்போதைக்கு உயிரோடு இருக்கேன். அவருக்கு ஊழியம் ஒன்று ஆசையாக இருந்துச்சு. அப்போ தான் கரெக்டாக மட்டும் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதனால் நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன். இதே கதை சொல்கிறப்ப அவர் அதை பற்றி சிரிச்சிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இங்கே ஃபாதராக இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகிறதா இருப்பாங்க. நான் மீனும் ரூமில் உட்காந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ வெளியே சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ அப்படியே எதுவும் நடந்துருவாளா. பார்த்தா ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஏதோ ஒரு மதர் படுத்துட்டு அழுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ என்ன போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்ப்பா. பக்கத்தில் போய் பார்த்தா செம்ம ஷாக்காக இருக்கும். அந்த மதருக்கு ஃபேஸே இருக்காது. அது மேலே இருக்கிற தோலை எடுத்து முழுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்து செம்ம பயந்து போயிடுவா. சடனாக அங்கே காலர் மதுரை பார்த்தால அவங்க வருவாங்க. சிசிலியா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இங்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இல்லை மேடம், மேடம் அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு அதான் இங்கே வந்து சொல்கிறப்ப அப்படியா, இது எல்லாமே சஃபரிங்ஸ் தான். இப்போ நம்ம இந்த மூமெண்ட் சந்தோஷமாக இருக்கோம்ல, இதுக்குள்ள காரணம் யார், ஜீசஸ் தான். அவர் நம்மளோட கஷ்டத்தில் எடுத்து அவர் பாதிப்படைஞ்சார்ல, அந்த சஃபரிங் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் லவ். என் கையை பற்றியா, என் கையில் ஒரு ஓட்டை இருக்குது. கிட்டத்தட்ட ஜீசஸ்க்கு எப்படி ஆண் அடித்தாங்களோ அது மாதிரி என் கையில் இருக்கிற ஓட்டை. இந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு மதரும் ஒரு சஃபரிங் ஏற்றுக்குவாங்க.